யோவான் 4:14. யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. இதுதான் ஆண்டவர் சொன்னார். நான் கொடுக்கிற அந்த தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அந்த ஜீவன் உள்ளே இருந்து பொங்கி 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 பொங்கி, அதான் பாட்டு பாடுறோம், பொங்கி 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 வருகிறதே. இப்பொழுது பொங்கி 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 கவலை வருகிறதே, பொங்கி 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 கோபம் வருகிறதே, பொங்கி 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 எரிச்சல் வருகிறதே, பொங்கி 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 சோர்வு வருகிறதே. பாஸ்டர் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. பொங்கி 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 வேற என்ன இருக்கு உங்களுக்கு? துக்கம் வருகிறதே, தூக்கம் வருகிறதே. எனக்கு பாஸ்டர் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பொங்குகிறது வேறொன்று. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நான் கொடுக்கும் தண்ணீர், அந்த தண்ணீர் ஜீவன் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். அது அப்படியே ஜீவ காலெல்லாம் அப்படியே ஃபுல் லைஃப் ஃபுல்லாக அது உள்ளேருந்து அது அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கும். அது செய்யணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஜோயி லைஃப் மிக முக்கியமானதெல்லாம் நல்லா தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்ளை பண்ணணும். அப்போது பயாஸ் என்கிற அந்த வாழ்க்கை பிறக்கிறது, வளர்கிறது. பாஸ்டர் அழகாக சொன்னாங்க, பயாஸ் பிறந்தநாள் பிறக்கிறோம், அதைத்தான் கொண்டாடுகிறோம். நாம் நம்முடைய பூமியில் நம்ம பிறந்த அந்த இது பயாஸ். ஜோயி பிறப்பதில்லை, அது அழிவதும் இல்லை, பிறக்கிறதெல்லாம் கிடையாது. ஜோயி வேற. பயாஸ் காலத்தால் கட்டுப்படுகிறது, அதுக்கு பிறப்பு இருக்கு, இன்னொன்று டேட்டும் இருக்கு, அதுதான் பயாஸ். ஆனால் ஜோயி அப்படி கிடையாது, நித்தியமானது. அது நிரந்தரமானது. அது இங்கிருந்தும் வரவில்லை, அதுக்கு பர்த்டேவே கிடையாது. ஜோயிக்கு என்ன கிடையாது? பர்த்டே கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளே விடாததுனால, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விடாததுனால, உங்களுடைய ஆயுள் காலங்களில் நம்மளுடைய ஆயுள் காலம், சாரி உங்களை சேர்த்து நானும் உங்களோட இணைஞ்சிக்கிறேன். கடைசியில் நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஆயுள் நாட்களில் நாம் தவிக்கிறோம். நியாயமாய் தவிக்கிற தவிப்பு ஒன்று இருக்கிறது, அநியாயமாய் தவிக்கிற தவிப்பு ஒன்று இருக்கு. இந்த ஜீவனை உள்ள வச்சுக்கிட்டு நான் தெருவில் போகிற மக்கள் போல் நான் இருக்கலாமா என்று இந்த நாள் காலையிலே உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவன் பயங்கரமான ஜீவன். அது ஏன் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே அது அதுக்கு பர்த்டே கிடையாது, அது இங்கேருந்து வந்த ஜீவன் கிடையாது. நாட் ஃப்ரம் எர்த், இந்த பூமிக்குள்ளேருந்து வரல, அது பரத்திலிருந்து வருகிற ஜீவன். அது எப்படி வாழ வைக்கிற ஜீவன். அது என்ன செய்கிறது? ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களுக்கு பிரியமான ஜீவன், உங்களுக்கு பிடித்த ஜீவன். ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு டேஸ்ட் சொல்லுது, கலர் சொல்லுது, எதிர்காலத்தை சொல்லுது. அது தப்பு கிடையாது, ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஜீவன் இந்த ஜீவனோடு இணையும் போது அருமையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இணைய இடம் கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இது எங்கிருந்து வந்தது? இந்த ஜோயி எங்கிருந்து வந்தது? யோவான் 1:4 எடுத்துக்கலாம், ஸ்க்ரீன்லையும் பாருங்க. ஜோயி எங்கிருந்து வந்தது? யோவான், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியா இருக்கிறது. அந்த ஜீவன் தான் ஜோயி, அவருக்குள் இருக்கிற ஜீவன். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் எப்பொழுதுமே இருக்கிறவரும் கடைசி வரைக்கும் இருக்கிறவருமா இருக்கிறவருடைய ஜீவன், எவர் லாஸ்டிங் லைஃப், பவர்ஃபுல்லான அந்த ஜீவன் உங்க ஜீவனோட பரிசுத்தமான ஜீவன், வல்லமையான ஜீவன், வாழ வைக்கிற ஜீவன், உயிர்ப்பிக்கிற ஜீவன், உங்களை நிலை நிறுத்துகிற ஜீவன். அந்த ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அவருக்குள் இருந்த ஜீவன் இந்த பூமியில் அவர் வந்ததுனால தான் இந்த தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் அந்த ஜீவன் உங்களை சந்தித்து உங்களை இங்கே உட்கார வைத்திருக்கிறது. அடுத்த கட்டமாகிய அது பரிபூர்ணம்ன்றதுல தான் பிரச்சனை.
சந்தித்தார். ஆண்டவர் உங்களை சந்தித்தார், என்னை சந்தித்தார். ஒரு தேதி ஒன்று இருக்கிறது, நாம் பிறந்த தேதி, மறு பிறப்படைந்த தேதி. அந்த டேட் ஒன்று இருக்கு. இந்த ஜோயி லைஃப், இந்த ஜீவன், பரலோக ஜீவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்த தேதி இருக்கு, ஞாபகம் இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு இல்லை பாஸ்டர், அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒரே வாழ்க்கை மாதிரி தான் தெரியுதுன்னா, நீங்கள் இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள் வருகிற நாள், அந்த மனிதனை புதுப்பிக்க ஆரம்பிக்கிற நாள், அவன் மனதை மாற்றுகிற நாள், அசுத்தத்திலிருந்து பரிசுத்தம், என்னென்னலாம் கோணலாக இருக்கிறதோ அதை சரி செய்கிற இந்த ஜீவன் மனிதர்களுக்கு தேவை. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜீவன் வேணும்னா நீங்கள் கடைசியாக நான் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜீவன், உயிர்ப்பிக்கிற ஜீவன், இந்த உலகத்தின் எல்லா மாயமான அந்த தந்திரமான காரியங்களிலிருந்து வேறுபட்ட ஜீவன், அது உண்மையை சொல்லுகிற ஜீவன், அது கரிசனையான ஜீவன், அது ஆறுதல் அளிக்கும் ஜீவன், அது உங்கள் மேல் பிரியமாயிருக்கிற ஜீவன். அந்த ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அந்த ஜீவனே மனுஷர்களை பிரகாசிக்க பண்ணின ஜீவன். ஹல்லேலூயா. இந்த ஜோயி லைஃப் எப்படி நமக்கு கிடைக்குது? 1 யோவான் 5வது அதிகாரம் 11-12. 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனம். அந்த ஜீவன், சோ உங்க வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், இன்னைக்கு காலையில இருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும்? ஆமென். அதுதான் சாட்சி. சரி, 12 பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தா அந்த ஜோயி லைஃப் உங்களுக்குள்ள இருக்கு. சந்தேகமா இருந்தா இருக்கா இல்லையானா நீங்க நல்லா உறுதிப்படுத்திக்கங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. உங்க வாழ்க்கையில வீசுகிற புயலுக்கும் வருகிற கஷ்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. இந்த ஜீவன் இந்த பூமியிலே உங்களை அழகா வழிநடத்தி போகிற, சுமந்து கொண்டு போகிற ஜீவன். ஆமென். குமாரனை உடையவன் ஜீவனை, தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அந்த ஜோயி லைஃப் இல்லாதவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன். அப்புறம் ஏன் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதையோ இழந்தது போல அந்த பயாஸ்ல சேதம் வந்து, அந்த சைக்கியில சேதம் வந்து, ஏன் இவ்வளவு கவலையாக ஒரு கனிதர வேண்டிய இடத்துல கனிதராமல் ஏன் சோகமாகவே நாம் வாழ வேண்டும்? ஏனென்றால் பயாஸ் லைஃப், அந்த உடல் ஜீவன், உள்ளத்திற்கான அந்த ஜீவனை மட்டுமே சார்ந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவன், அதை பத்தி மட்டுமே யோசிக்கிற ஒரு கிறிஸ்தவன் இந்த ஜோயி, இந்த ஜீவனை தள்ளி வைக்கிறார்கள். அவர்களுக்கு சந்தோஷம் வீட்டுக்குள்ள வரவே வராது. எத்தனை பிரசங்கம் இன்னையிலிருந்து எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு டெஸ்ட் சொல்றேன். டிசம்பர் மாதம் கடைசி வரைக்கும் நீங்க சோதிச்சு பாருங்க. சந்தோஷமோ, ஒரு மாற்றமோ, ஒரு அற்புதமோ, அதுக்குள்ள அற்புதம் இருக்கு. என்ன இருக்கு? அற்புதம் இருக்கு. நான் அதை லிஸ்ட் போட முடியாது இப்ப. அப்ப இந்த ஜோயி என்று சொல்லப்படுகிற மிக வல்லமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இருந்தும், எல்லோருக்குள்ளும் இருந்தும், ஏன் நீங்கள் பயாசிலும், நீங்கள் ஏன் சைக்கிலும், சைக் என்றால் அந்த மனசு, மனதளவில் பாதிப்பும் உடல் அளவில் பாதிப்பு, உடல்ல பாதிப்பு, மனசுல பாதிப்பு, மனசுல பாதிப்பு, உடல்ல பாதிப்பு, இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மொத்தத்தில் கவிழ்கிற கப்பல் போல் இருக்கிற உங்களுக்கு இந்த நாளில் ஒரு நற்செய்தி. உங்கள் படகிலே ஜோயி என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறதை நீங்கள் மறந்துட்டீங்க. ஆண்டவர் உணர்த்துகிறார், நாங்கள் மடிந்து போக போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் மடிந்து போக போகிறோம்.
நாங்கள் சாக போகிறோம். இன்னைக்கு அப்படிதான் நம்ம சபை இருக்கிறது. நாங்கள் சாக போகிறோம், இந்த பிரச்சனை எப்படி முடிய போதோ, ஐயோ என் வாழ்க்கை எப்படி போதோ. படகிலே ஆண்டவர் ஜோயி கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான அழகான அந்த ஜீவன், வல்லமையான ஜீவனை கொடுத்து ஒரு படகுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை வச்சுக்கிட்டே குழப்பங்களும் கவலைகளும் கண்ணீரும் டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிற அந்த காரியமும் ஒரு சோக நிலையை நான் விடுவதில்லை என்று பிடித்து அதை பெருக வேணான் செய்வேன் ஒழிய, எனக்கு இந்த 2026 கடைசிக்குள்ள எப்படியாவது இந்த ஆண்டினே மிக சிறந்த ஒரு சோகத்துக்கு ஒரு பெரிய பட்டத்தை வாங்கி இந்த சபையிலே என் குடும்பத்திலே நல்ல சோகமா கடைசி வரைக்கும் இந்த 365 நாட்களும் சிரிக்காமல் அழுது முகத்தை அப்படியே வைத்து ஏன் முகத்தை பார்த்து 4 பேர் இந்த ஜீவனுக்கான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்க வைக்கல. நான் என்ன செய்றேன் பாருங்க. உங்க பிள்ளைங்க இருக்காங்க உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில் மனிதர்கள் இருக்கிறார்கள். உங்ககிட்ட வீட்டில் ஜோயி லைஃப் இல்லைன்னா என்ன செய்யறது? புரிகிற மாதிரி சொன்னா லூக்கா 10:38 எடுங்க. நீங்க போங்க, பயாஸ் சைக்கி சொல்றதெல்லாம் செய்யுங்க. வீட்டுக்கு வர்றாரு. அவருடைய அந்த வசனத்திலிருந்து ஜோயி வரும். ஆமா, கனெக்ஷன். பிரேயர் ஒரு கனெக்ஷன் ஜோயிக்கு. யாரெல்லாம் நீங்க பிரேயர் பண்ணலையோ அந்த ஜோயி கனெக்ஷனை நீங்க பிளக்கை மாட்டி சார்ஜ் ஃபோனுக்கு போடுறீங்க. அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கைக்கு பிளக்கை மாற்ற வேலை ப்ரேயர். அதை சுவிட்சை ஆன் பண்ணுறது ப்ரேயர். பைபிள் இங்கே என்ன சொல்கிறாங்க? நல்லா டிசம்பர் வரைக்கும் இருக்குது. இந்த பிரசங்கத்தை நீங்கள் யூடியூப்பில் கேட்டுட்டு நீங்கள் திரும்ப சோதிச்சுட்டு வாங்க. நல்லா என்கிட்ட பேசுங்க. உற்சாகமாக இருக்கும். 6 நாள் உற்சாகமாக இருக்கும். வேறு கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஊரில் வேறு ப்ரைவேட் கரண்ட்லாம் வருது. இது டைரக்டாக மேலேருந்து வருகிற கரண்ட். இது ஷார்ட் சர்க்கியூட் ஆக்கி விட்ரும். ஒரு இடி மின்னலில் டப்புன்னு பிடிக்கிறோம் இந்த பூமியினுடைய கரண்ட். இது எந்த மின்னலுக்கும் எந்த இடிக்கும் அசையாத ஒரு ஜீவனுள்ள வல்லமையான சார்ஜிங் பாயிண்ட். எந்த ஒரு பிரச்சனையில் அழகாக அந்த மனுஷனை பிரகாசமாக்கி பலப்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் அந்த பாட்டை பாடணும் ஆசையாக இருக்குதுங்க. ஆனால் வரிகள் தெரியல, போட முடியுமாப்பா? ஒரு வரிகளை பாடுவோம். ஸ்தோத்திரம். இது ஜோயி லைஃப்க்கு நான் பாடுறேன். இதை என்ன லைஃபுக்கு, என்ன வாழ்க்கைக்கு? ஜோயி. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன். ஆமா, மைனர் சாங் தானே. எந்த சூழ்நிலையிலும் அருமையான ஒரு பாடல். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டே. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் நான் பேயாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். பல பேரை கொல்லத்தானே நான் இருக்கிறேன். அப்படி பாடலாமா? இந்த ஜோயிலையும் சைக்கிளையும் பயாஸ்ல இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனம் டல்லாகி போயிடும். ஏன் நான் வாழ்றோன்னு தெரியாம அழுகிறோம், நோக்கம் இல்லாமல் போய்விடும். இந்த வரிகளை பாடு. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன்.
மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். இந்த சூழ்நிலையில் அத்திமரம் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், தொழுவத்தின் மந்தைகள் இல்லாமல் போனாலும், இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்தில் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அந்த அம்மா 2 பேர் இருக்கிறாங்க, சகோதரிகள் 2 பேர் இருக்கிறாங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ எந்த வசனத்தை வாசிட்டு இருக்கேன், நீங்க தான் நான் சொன்ன வசனம் எங்க இருக்கு? 4 10 வாசிங்க. மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் அப்ப மார்த்தாலோ பயோஸ்லையும் சைக்கிளையும் பாதிக்கப்பட்டு, உடம்பும் மனசும், நம்மளே இந்த சப்பாத்தியை போடுறது, இவ பாரு ஆண்டவர் பாத்திரத்தில் எப்போ பார்த்தாலும் ஜபம் ஜபம்னு கொண்டுகிட்டு இருக்கிறா, நம்மளை கவனிக்க மாட்டா, நம்மளோட வேலையை செய்ய மாட்டா. நல்லா பாருங்க, மரியாள் எங்க உட்காந்துருக்குறாங்க? யார் பாதத்தண்டையில்? ஃபோனில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு சொல்லலைங்க. எங்கே உட்காந்துருக்குறாங்க? கர்த்தருடைய கனெக்டட் வித் ஜோய், ஜீவன் வர்ற இடத்துல உட்காந்து அப்படியே அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கிறிஸ்துகிட்ட இருந்து அப்படியே பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கேட்டுட்டு, அப்போ மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்ய முடியும், என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதையும் குறித்து உமக்கு ஜோயிக்கு கவலை இல்லையா? என்னது? ஜீசஸ் அந்த ஜோயி வச்சிருக்கிற அவரவே பார்த்து, உங்களுக்கு கவலை இல்லையா? நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க கவலைப்படலையா? இன்னைக்கு நீங்க சர்ச்சில் இருக்கிறவங்க நிறைய பேர், நீங்க இயேசுவே உங்களுக்கு கவலை இல்லையா, உங்களுக்கு கவலை இல்லையா, நான் படுற பாட பார்த்து நீங்க உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்குறீங்கல்ல. அதற்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மார்த்தாலே மார்த்தாலே, நீயோ பயாஸ் அண்ட் சைக்கிள பாதிக்கப்பட்டு அந்த ஜீவன்ல 2லையும் அடி வாங்கி, நீ இந்த நேரம் உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், இது நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வர முடியாது, நான் வந்திருக்கிறேன், இந்த நாளை பயன்படுத்துறது உன்னுடைய சகோதரி, இந்த நாளிலும் நீ பிஸியாக காமிச்சிக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில், அந்த சாப்பாடை நான் ஒரே நிமிஷத்தில் அப்படின்னா, நீ என்னென்ன சாப்பாடு கேட்குறியோ அதை வர வைக்க முடியும் என்னால். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் அப்படின்னா வந்துடும், நீ என் பாதத்தில் உட்காரலாமே அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். நல்லா இருக்கே பாஸ்டர், இது மிகவும் நன்றாக இருக்கே, நாங்கள் கூட வீட்டில் அப்படி உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுங்க, வீட்டை கவனிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, நீங்கள் வேற. நம்ம பாஸ்டர் என்ன சொன்னார் கேட்டிங்களா? தேவனுடைய பாதத்தில் உட்கார சொல்லியிருக்கிறார். நீங்கள் மாத்தாள் மாதிரி கஷ்டப்பட்டுதாங்க அப்படி சொல்லிடாதீங்க. அப்படி இல்லை, நீங்கள் கனெக்ட் ஆகுங்க, ஆண்டவரோடு தொடர்பில் இருந்து. நாம் உலகத்தோடு இந்த பயாஸ் சைக்கி 2ம் பாதிக்கப்படுறதோட நமக்கு சொல்ல தேவையில்லை. இன்று ஆதாரங்களோடு உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஃபோனில் ஆதாரம் இருக்கு, உனக்கு ஆதாரம் இருக்கா? என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கிறது என்று உங்களிடத்தில் பேசுகிற செல்போன் என்ன சொல்லுது? ஆதாரம் இருக்கு, இங்க பார். ஒவ்வொன்றும் ஆதாரங்களை பார்க்கிறீர்கள்.
குண்டானவன் ஒல்லி ஆயிட்டான் பார், மெலிஞ்சிட்டான் பார். இப்படி இருந்திருக்கான், ஆனால் பின்னாடி எப்படி ஆயிட்டான் பார். தலையில் ஒன்றுமில்லை பார். எவிடன்ஸ் நிறைய ஆதாரங்களை காமிச்சு, நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன், நிறைய ஆதாரங்களை காமிக்கிறது ஃபோன். அந்த ஆதாரங்களை பார்த்து கண்ணுக்கு தெரியாத ஜீவனுள்ள தேவனுடைய ஜோயை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சபை இன்னைக்கு. ஃபோனை நம்புறதை விட ஆண்டவர், அதனால தான் பயாஸும் சைக்கியும் ஃபோனுக்குள்ளே இருக்குது. ஜீவனுள்ள தேவன் அவருடைய வேலையை அவர் செஞ்சிட்ருக்கிறார். கொஞ்சம் நம்ம ஷிஃப்ட் ஆகி வரணும். சபைகள் எழுப்புதல் என்று சொல்லுகிறவர்களுக்கு இதுதான் பதில். தமிழ்நாட்டு சபை, இந்திய சபை, உலக சபை, எல்லா சபைகளும் எந்தெந்த ஊர்லெல்லாம் ஃபோன் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பயங்கரமாக உற்சாகமாக இருக்காங்க. நார்த் இந்தியாவில் டவர் இல்லாத ஊர்களில் ஜனங்கள் தேவனுக்காக கவர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்காக ஜனங்களை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே டவர் இருக்கிறவங்க பூரா ஆமாம் டவர், நம்ம வேறதை கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதயத்தில் நிறைய விஷயத்தை கட்டி கட்டி எழுப்புறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் உதவி செஞ்சிட்ருக்கு. அதுக்கு சண்டை நடக்கும் உள்ளுக்குள்ள. ஜோயிக்கும் பயாஸ் சைக்கி, இந்த பயாஸும் சைக்கியும் சேர்ந்து இந்த ஜோயி அடி அடின்னு அடிப்பாங்க. இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து பாருங்களேன், நல்லா அடிப்பாங்க. இப்போ பாஸ்டர் பேசினா அதுக்காக நான் கேட்கணுமாக்கும். அப்புறம் சொல்லிட்டா டைம் போகணும்ல. அதில் விசேஷமாக நம்மளுடைய அருமையான அன்பு வாலிபர்களுக்கு, மூழ்கி முத்தெடுக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அங்கே முத்தெல்லாம் கிடைக்காது. இதை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சொத்து ஆண்டவருடைய ஜீவன் இருக்குது. ஆமேன், ஹல்லேலூயா. அங்கே அவர் என்ன சொல்கிறாரு, தேவையானது ஒன்று தான் பாண்டார். மரியாள் தன்னை விட்டு இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நம்ம வாழ்க்கையை மாற்றுவோம். வரும் நாட்களில் இந்த மூன்றையும் புரிஞ்சுக்கிறது தான் இன்றைக்கி நான் பிரசங்கமே பண்ணுறேன். ரொம்ப பெரிய இது மூன்று இருக்குது பைபிளில். நீங்கள் பைபிளில் தமிழ் பைபிளில் வாசிக்கும் போது ஜீவன் 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 போயிடுவீங்க. ஆனால் ஒவ்வொரு ஜீவனும் வேற வேற ஜீவன். அந்த ஜீவனை பிரித்து உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் யோசிக்கலாம். பவுலும் கூட அப்படி தான் சொல்கிறார். பவுல் அதில் எக்ஸ்பர்ட், பயங்கரமான எக்ஸ்பர்ட் அவர். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை எடுங்களேன். அவர் பாருங்க, 7வது வசனம் 8வது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு, சபை கேட்குற கேள்விக்கு இந்த இருக்கு. இப்போ இருங்க நான் சொல்லிட்டேன்னே அன்றியும் வாசிங்க. அதாவது இங்கே பவுலுக்கு எதில் பிரச்சனை? யாராவது நல்ல ஒரு கரெக்டாக பதில் சொல்லிருங்க பார்க்கலாம். அது எங்க? ஆமாம், அதுக்கு இங்கே நான் பேசினதுல எந்த வாழ்க்கை பாதிச்சிருக்கு? கரெக்டு பயாஸ் பாதிச்சிருக்கு. கண்ணில் பிரச்சனை, ஒரு பலவீனம், பயாஸில் பயங்கரமான ப்ராப்ளம், உடம்புல ஒரு ப்ராப்ளம். அவர் வர்றார். இப்போ படிங்க. ம் 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 முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு. நல்ல பிரேயர் 3 தடவை நான் பண்ணேன். அதற்கு அவர், என்னுடைய கிருபை உனக்கு போதும். உன் பயாஸ்ல இருக்கிற உன்னுடைய ஜீவன், சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தினால வந்திருக்கிற உன்னுடைய அங்கலாய்ப்புக்கு இங்கே பவுலுக்கு சொல்றாரு, ஏன் கிருபை அதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். அந்த கிருபையினால் ஒரு பலன், அந்த இறக்கத்தினால நான் உனக்கு இந்த பலனை கொடுக்கிறேன். அந்த பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் அது நடந்தது. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம யாராவது மேன்மை பாராட்ட முடியுமா? ஆண்டவருக்காக நின்ற மனிதனுக்கு ஒரு பயாஸ்ல ப்ராப்ளம், வாழ்க்கையில் சரீரத்தில் ஒரு பிரச்சனை. அவர் என்ன பண்ணுறாரு? ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ சொல்கிற பகுதி பலவீனமாக இருக்குல்ல, டாக்டர் ஒரு வருஷம் தான் சொல்லுவாங்க.
நான் வந்து 20 வருஷம் உன்னை ஓட வைக்க முடியும், சரியா? என்னுடைய பலம். டாக்டர் சொல்றது ஒன்று, அவங்க உண்மைதான் சொல்லுவாங்க. டாக்டர் அவங்க ஸ்கேன் என்ன சொல்லும்? உண்மைதான் சொல்லும். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை உடைக்க வைக்கிறது டாக்டர்ஸ் சொல்றது உண்மை. ஆனால் அதை மாற்றுறது வேலை யாரு? அவ்வளோதான். இப்போ ஒரு சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாழ்க்கையினுடைய ஒரு பயாஸ் பாதிக்கப்படும் போது, ஜோய் என்னுடைய கிருபை உன்னை அப்படியே மூடிக்கிறப்பா, நீ ஓம் பலவீனம் நீ கவலைப்படாத, என்னுடைய பலம் அதை விட பயங்கரமாக வேலை செய்யும், நீ அது கவலைப்படாத. அதனால அவர் சொல்றார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, ஐயோ இந்த ஜோய் எனக்குள்ள தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சொல்லுங்க ஆமேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அந்தந்த சோதனைகள்ல, அந்தந்த பலவீனங்கள்ல, அந்தந்த கஷ்டங்கள்ல கர்த்தரோடு கனெக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு அழகாக ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரசன்னம், ஜீவன் அதை அப்படியே கவர் பண்ணி அவங்கள அழகாக பலவான்களாய் மாற்றுகிறது. அவர்களை பலவான்களாய் மாற்றுகிறது. அங்கே கர்த்தருடைய ஜீவன் வேலை செய்யுது. இங்கே பிறந்ததுலேருந்து அவருக்கு இருந்ததோ அல்லது நடுவில் வந்ததோ ஏதோ ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த சந்திப்பில் வந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆண்டவர் பவுலை சந்தித்தது, அந்த பயாஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஜோய் அதை கவர் பண்ணி, ஓடுப்பா நீ ஓடு, ஏன் ஜீவன் அது மேலிருந்து பரத்திலிருந்து வருகிற ஜீவன், அது பூமிக்குரியது இல்லை, பரத்திலிருந்து வருகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்னுடைய இரண்டாவது மகனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவன் திறமையானவன், மிக திறமையானவன். அது யாருக்கும் ரெண்டாவது கருத்தே இருக்காது. ஏனென்றால் பள்ளிக்கூடத்திலே அவன் இறந்து போவதற்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நான் போன போது அவங்க டீச்சர் சொன்னாங்க, ஜீனியஸ் அப்படின்னா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு ஜீனியஸாக இருக்கிறான். சார் என்ன சார் பையன் பயங்கரமான பையன் சார் உங்கள் பையனு ஒரு ஹிந்து டீச்சர், ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க சார், அவனை பற்றி நீங்கள் படிப்பை பற்றி கவலைப்படாங்க, என்ன செய்கிறான்னு தெரியல சார், 97 98 எடுக்கிறான் அப்படின்றான் இப்படின்றான், எடுத்து மார்க் எடுத்துகிட்டு போயிடறான். எல்கேஜிலேருந்து அப்படி தான் அவன். படிப்பில் வீட்டிலும் குணசாலியானவன், தாய் தகப்பனுடைய உள்ளத்தை புரிந்தவன், எங்கள் உள்ளத்தை கவர்ந்தவன். அம்மாவுக்கு ஒரு மகனா என்ன செய்யணுமோ செய்வான், அப்பாவுக்கு என்னவோ செய்வான். கொஞ்சம் அந்த சின்ன வயதிலே கீழ்ப்படிதலும் மரியாதையும் தாய் தகப்பனுக்காக நிற்கிறதையும், தன்னுடைய தங்கச்சிக்கு இருக்கிற பலவீனங்கள் எங்களோட ஹாஸ்பிட்டலில் வர்றதும், அவன் வந்து நின்று எங்களுக்காக பல மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதும் ஒன்றும் கூட குறையாவே சொல்ல முடியாது. ஒரு அற்புதமான, அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிட்டே போக வேண்டியிருக்கும். எந்த இடத்துல போனாலும் எனக்கு ஒரு பெரிய ஆறுதல், எனக்கு ஒரு நம்பிக்கை, என் கனவு. நாங்கள் சொல்லுவோம், வயசான காலத்தில் நமக்கு ஒரு கவலை இல்லை, நம்ம போய் அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் வீட்டில் போய் நம்ம தங்கலாம், நம்பி தங்கலாம், ஏன்னா அவன் நம்மளை நல்லா கவனிச்சுக்கிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. பயங்கரமான ஒரு கனவு. அவனை குறித்து பல கனவுகளில் இதுவும் ஒன்று. ஆனால் நடந்தது என்னன்றது உங்களுக்கு தெரியும். அவன் இன்று நம்மோடு இல்லை, என்னோடு இல்லை. உடைத்தது, நொறுக்கியது என்னுடைய பயாஸும் என்னுடைய சைக்கியும் நொறுங்கிருச்சு. அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு 10 நிமிஷம் எனக்கு எப்படியோ ஒரு தொலைந்து போன, கூட்டத்திலேருந்து தொலைந்து போன ஒரு நேரம் வந்துச்சு. ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டலே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கிரேட் ஷாக். என்னுடைய தனிப்பட்ட ஒரு அதிர்ச்சி, பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சி, எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. தப்ப மாட்டேன் என்று நினைத்தேன். என்னுடைய என்னுடைய சைக்கி, இந்த 2 ஜீவனும் நொறுங்கி போனது. வெளியே வேணா நான் அப்படி சும்மா இருந்திருப்பேன், ஆனால் உள்ளெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஆனால் அதுக்குள் ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு என் மனசில். சரி நடந்துருச்சுல, அடுத்து நீ தேவனுக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு எனக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. சரி இப்போ நீ என்ன செய்ய போகிற? உன்னுடைய வாழ்க்கையிலுடைய மகா பயங்கரமான ஒரு
நேரம். நீ இப்போ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டபோது தான் நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் நான் வேலை செய்வேன், என் அன்பை காட்டுவேன் சொன்னபோது 3வது நாள் 4வது நாள் என் மேல் அவருடைய ஜோய், அவருடைய மகா வல்லமையான அந்த பிரசன்னம் என்னை நிரப்பியது. அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் அந்த பயாசும் அந்த சைக்கியும் டேமேஜ் ஆகாமல் அந்த பிரசங்கம் பண்ணுறேன்னா நான் அனுபவிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதனால தான் இந்த மைக் பிடித்து இந்த இடத்தில் நின்று அனுபவித்து நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சும்மா பேசல, சபைக்கு ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த வாழ்க்கையை வச்சு? இந்த வாழ்க்கையை என்ன பண்ண போறீங்க? நீங்க சோகமாய் முடிக்கலாம், ஆனால் கர்த்தர் அப்படி அழைக்கவே இல்லை. ஆண்டவர் உங்களை எதற்காக அழைச்சாரோ அதற்காக நீங்க ஓட அர்ப்பணிங்க. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வேலை செய்யறதை நீங்க பார்ப்பீங்க. இல்லைன்னா வேஸ்ட். 2026 வேஸ்ட் தான். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் கர்த்தரை குறை சொல்லக்கூடாது, நீங்கள் ஆண்டவரை குறையே சொல்லக்கூடாது. உங்கள் வீடுகளில் நீங்கள் இதை எழுதி வச்சுங்க. நான் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டேன். அவர் கொடுத்த ஜீவன் வீட்டிற்குள் வேலை செய்யவில்லை. என் வாழ்க்கைக்குள்ளே வேலை செய்யலைன்னா என் வீட்டுக்குள்ளே எப்படி வேலை செய்யும்? எனக்குள்ளே வேலை செய்ய வேண்டியிருக்கு அந்த ஜீவன். அது விசுவாச தட்டும் பரவாயில்ல, எழும்பு, தட்டி எழுப்புகிற வல்லமை, ஓடு அப்படின்னு சொல்லுகிற அந்த ஜீவன். நீ ஓடு, தைரியமா இரு, எத்தனை தடவைனாலும் தாண்டிடலான்ற நம்பிக்கையை கொடுக்குற அந்த ஜோய், அதை அனுமதிக்கலன்றதான் சர்ச்சில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட சொன்னார். இந்த 3 ஜீவனில் நீங்கள் சிக்கி இருக்கிறது முதல் 2 தான் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்க. இந்த ஜோய்க்குள்ள வரல, சர்ச் வரல, இருக்கு வரல, மனசு இல்லை. உங்களை யார் ப்ரேயர் பண்ண வேணான்னு சொன்னது? யார் தேவனோடு தொடர்பில் இருக்க சொன்னதை ஏன் விட்டு விட்டீர்கள்? ஏன் மந்தமாக இருக்கிறீங்க? ஏன் உங்கள் உயிரை கொடுத்து அந்த ஜோய்க்காக நீங்கள் ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது? ஆண்டவர் என்னை நிரப்புங்கன்னு சொல்லக்கூடாது? ஏன் ஆண்டவர்கிட்ட பிரியமாக நெருங்கக்கூடாது? செத்து போன அந்த செல்ஃபோன்களோடு இருப்பதை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனோடு அதிகமாய் பாருங்க, படிங்க, டவுன்லோட் பண்ணுங்க, அவசியமானதெல்லாம் எல்லாம் பாருங்க, தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அதில் கலப்பதை விட தேவனோடு கலந்திருப்பதை நீங்கள் விரும்புங்க இந்த நாட்களில். அப்போ தான் அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வேலை செய்யும். அந்த ஜீவன் வேலை செய்யும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் அழகாக உங்களுடைய வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுவார். ஆமேன். அதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, பாஸ்டர் இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே நான் என்னுடைய வாழ்க்கை பயாஸ் வாழ்க்கை தான் நான் வாழ போகிறேன், பாடி என்ன சரீரத்தில் என்ன இருக்கோ அதை தான் யோசிக்க போகிறேன், அதே போல் என் மனசு என்னன்னா நினைக்குதோ அதோடையே நான் ஓட போகிறேன். ஒரு செயினில் கட்டி வைத்திருக்கிற நாய் அப்படியே வாக்கிங் கூட்டு போகும்போது அப்படியே நடந்து போகும்போது இந்த ஓனர் அப்படியே பின்னாடி போவாங்க, அப்படியே போகிற மாதிரி என் மனசு எங்கெல்லாம் போகுதோ போயிட்டு வரட்டும் பாஸ்டர். பாவம் பாஸ்டர், அந்த மனசு அது வாட்டுக்கு போட்டும் பாஸ்டர். அது ஃபோனுக்குள்ளே போய் ஷார்ட்ஸாக பார்க்கட்டும் பாஸ்டர், ரீல்ஸாக பார்க்கட்டும் பாஸ்டர். பாவமாக இருக்குது பாஸ்டர், அதை என்னென்னலாம் பார்க்கணும், அது எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கும், அது பாவம் பாஸ்டர். அது கடந்த காலத்தில் எவ்வளோ அடிபட்டுருச்சு தெரியுமா? அது அப்படியே இருக்கட்டும் பாஸ்டர், அதை விட்டுருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை பாஸ்டர், எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ஜீவன் வந்தால் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்ப சந்ததியும் அந்த ஜீவனில் பிழைச்சிக்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியல, ரகசியம் தெரியல, இன்னும் நிறைய இருக்குது அதில். ஆக்சுவலாக கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான், மிகப்பெரிய முதலீடு. ஜீவனுள்ள தேவனிடத்தில் நீங்கள் நெருங்குவது, அந்த ஜீவனை பயன்படுத்துவது. கண்களை மூடி ஜீவிப்போம். அந்த மகிமை அந்த பாடலை பாடுங்க. அந்த பாட்டை போட்டுருக்கா? ஹல்லேலூயா. எத்தனை அலைகள்!
ஜீவனின் காரண நீரே, உம்மை என்றென்றும் உயர்த்திடுவே. ஜீவனின் ஊற்றும் நீரே, உம்மை என்றென்றும் புகழ்ந்திடுவே. ஜீவனின் காரண நீரே, உம்மை என்றென்றும் உயர்த்திடுவே. ஜீவனின் ஊற்றும் நீரே, என்றென்றும் புகழ்ந்திடுவே. தீய ஒளியும் நீரே, என்ற சிப்பின் கண்மலை நீரே. பேரின்ப நதியும் நீரே, மீண்டும் வருபவர் நீரே. ஓ மகிமையே கண்மலையே, நித்திய மகிமையே. Stands up. சந்தோஷத்தின் பரிபூர்ணமே, ஆனந்த இல்லமே. மகிமையே கண்மலையே, நித்திய மகிமையே. சந்தோஷத்தின் பரிபூர்ணமே, ஆனந்த இல்லமே. எத்தனை அலைகள் யுத்தங்கள் என்மேல் வந்த போதிலும், நம்பிக்கை என்னும் வார்த்தையை நான் மறந்த போதிலும். திரும்ப எத்தனை அலைகள் யுத்தங்கள் என்மேல் வந்த போதிலும், நம்பிக்கை என்னும் வார்த்தையை நான் மறந்த போதிலும், சந்தேகமில்லாமல் என்னில் அன்பு காட்டியே என்னை அழைத்தீர். உம்மை நிறைவிலே சிலுவையின் நிழலில் கிருபையின் நிறைவில் என்னை அன்போடு மதித்தீர். சந்தோஷமும் நீரே, என் சங்கீதமும் நீரே. சந்தவரும் நீரே, என்னை நடத்துபவரும் நீரே. மகிமையே கண்மலையே, நித்திய மகிமையே. சந்தோஷத்தின் பரிபூர்ணமே, ஆனந்த இல்லமே. ஆமென். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு மட்டும் எடுத்துருங்க. சபையார், எனக்கு இருக்கு எல்லாமே, என் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருகிற வல்லமை எனக்கு இருக்கு. சபையில எனக்கு ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். சேஞ்ச் பண்ண முடியும். எனக்கு எதிராக இருக்கிற காரியங்களை நான் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள தேவன் இந்த பூமியில என்னோடு கூட இருக்கிறார். நான் இந்த பயாஸ்லையும் சைக்கிலையும், இந்த இரண்டு உடல் சார்ந்த வாழ்க்கையிலும் உள்ளம் சார்ந்த அந்த வாழ்க்கையிலும் சிக்கி நான் மறந்துட்டேன். ஒரு நல்ல செய்தி, நீங்க ஜெபம் பண்ண நம்ம சபையிலே நீங்கள் உங்க எல்லாருக்கும் ஒரு அழைப்பு. பிரேயரை நல்லா கொண்டு வாங்க, ஜெபத்தை கொண்டு வாங்க, ஆராதனைகளை கொண்டு வாங்க, பாடல்களை கொண்டு வாங்க. நீங்க பழைய மாடல் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கைக்கு வாங்க. இன்னைக்கு வேகமான புதிய மாடல் அது நல்லதில்லை. நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லும் போது கர்த்தரை நம்ம ஏமாற்ற முடியாது. நேரம் இருக்கிறது, மனம்தான் வேணும். பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசுவாராக. ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளின்படியே ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தும். மறக்காமல் அதை பதிய வைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய உறவும் பிரியமும் சிநேகமும்
இன்றைக்கும் வர இருக்கிற முழு மாதத்துக்கும் நம்முடனே கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். வணக்கம், நன்றி.